தமிழ்நாட்டை இந்த திமுக அதிமுக காப்பாற்றணும்னு சொல்லி தான் விஜய் அவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் போராடி ஓட்டு போட்டு விஜய் அண்ணாவை வர வச்சிருக்காங்க. இன்னும் பதவியே ஏற்கல. பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை பண்ணுறது நல்லாவாங்க இருக்குது. உங்கள் கொண்டாட்டத்துக்காக ஒரு உயிரை கொண்டாட உங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் போய் சாவுங்கடா. கொண்டாடுறோம் அப்படின்ற பேரில் கவர்மெண்ட் பஸ்ஸை போய் நிப்பாட்டுறது, காரை வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக சுற்றுறது, பொதுமக்களை அச்சுறுத்துறோன்ற சில சேட்டைகளை பண்ணிங்கன்னா திமுக காரங்களுக்கும் நம்மளுக்கு என்னடா வித்தியாசம்? எனக்கு தெரிஞ்சது தாவேக காரங்க தான் பண்ணுறாங்களா இல்லை டிஎம்கே காரங்க ஆள் செட் பண்ணி தாவேக்காவோட துண்டை போட வச்சு இது மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் தாவேக காரங்க பண்ணாலும் சரி, டிஎம்கே காரங்க பண்ணாலும் சரி, மிகப்பெரிய தப்பு. நீங்கள் என்ன சில்லறத்தனை பண்ணாலும் விஜயண்ணா பேர் தாண்டா கெட்டு போகுது. தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த தாய்மார்கள் கஷ்டப்பட்டு விஜயண்ணாக்கு ஓட்டு போடுது. நடு ரோட்டில் ஆட்டை வெட்டி நீங்கள் கொண்டாடுறதுக்கு இல்லடா. அப்படி எதையாவது வெட்டி தான் நீங்கள் கொண்டாடுவீங்கன்னா உங்கள் உறுப்பை வெட்டி கொண்டாடுங்கடா, இல்லை உங்கள் கைகளை நீங்களே வெட்டி கொண்டாடுங்கடா. எதுக்கு இன்னொரு உயிரை கொள்றீங்க? ஏற்கனவே இந்த திமுக காரங்க எச்ச பசங்க தாவேக்காவுக்கு எதிராக ஏதாவது ஒரு மேட்டர் கிடைச்சாதா அதை வச்சு விஜய் அவர்களை விமர்சிக்கலாம் அப்படின்ட்டு துடிச்சு போய் காத்துட்டு இருக்கிறானுங்க. இந்த இடத்துல இந்த மாதிரியான கேவலமான விஷயம் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தலையாடா? இந்த நியூஸ் மட்டும் இல்லைங்க, சென்னையில் 10 வயசு சிறுமியை தாவேக்க நிர்வாகி ஒருத்தர் பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு அப்படின்ற பேரில் அரெஸ்ட் பண்ணி போக்சோ கேஸில் உள்ளே போட்டாங்க. டிஎம்கே நிர்வாகி இந்த மாதிரியான ஒரு செயல் செய்யும்போது நம்ம வைஷ்ணவி நாய் இருக்குது தெரியுங்களா, வைஷ்ணவி நாய், அந்த நாய் டிஎம்கே நிர்வாகியை ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொல்லும்போது அதை பற்றிலாம் அந்த நாய் பேசாது. இப்போ தாவேக்க நிர்வாகி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புடுங்கி மாதிரி வீடியோலாம் போடுறா. ஆக்சுவலாக இவளுக்கு பெண் குழந்தைகளை துன்புறுத்துறதெல்லாம் இவளுக்கு கவலை கிடையாதுங்க. தாவேக்க நிர்வாகி எப்படி பெண் குழந்தைகளை துன்புறுத்தலாம்? டிஎம்கே நிர்வாகி மட்டும்தான் பெண் குழந்தைகளை துன்புறுத்தணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இந்த சொரி நாய் பேசுறா. டிவிகே நிர்வாகியோ டிஎம்கே நிர்வாகியோ எவன் பண்ணாலும் தப்பு தான், கட்டிங் தான். இன்னும் விஜய் அண்ணா பதவி ஏற்கல. பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். நான் ரோட்ல ஆட்டை வெட்டி கொண்டாடின நியூஸை தவிர மற்ற எல்லா நியூஸ்லையுமே டிஎம்கேவோட ஏதோ சதி இருக்கும்னு தோணுது. அந்த நியூஸ் உண்மையிலுமே தாவேக்க நிர்வாகி செஞ்சிருந்தாலுமே கடுமையான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். இப்பவும் சொல்றேன், நாங்க விஜய் அண்ணாவுக்கு தான் ஓட்டு போட்டோம். விஜய் அண்ணாவே நாளைக்கு தப்பு பண்ணாலும் நாங்க கேள்வி கேட்போம். உங்களை மாதிரி ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஆய்க்கழி விட்டு அடிமையால இருக்க மாட்டோம்.